சுகாதார ஆபத்து காரணமாக புதிய கட்டுப்பாடு, பாடசாலை உணவுகளில் மாற்றம். பாடசாலை மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் பாடசாலை உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் பல்வேறு ஆரோக்கியமற்ற மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு அதிரடி தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் விசேட மருத்துவர் புத்திகா சுதசிங்க இதனை தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதிக கொழுப்பு, உப்பு மற்றும் சர்க்கரை கொண்ட உணவுப் பொருட்களை முற்றாக தவிர்ப்பதற்கான புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். இதன்படி இனிவரும் காலங்களில் பாடசாலை உணவகங்களில் சொசேஜஸ், மீட்பால்ஸ், பேக்கன் உள்ளிட்ட பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட மாட்டாது. அதேபோல் பர்கர், ஹொட்டாக், சப்மரின், பீட்சா போன்ற துரித உணவுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிரீம் பனிஸ், ஜேம் பனிஸ், பேஸ்ட்ரி வகைகள், எண்ணெயில் பொரிக்கப்பட்ட சிற்றுண்டிகள், உடனடி நூடுல்ஸ், சூப் கட்டிகள் மற்றும் அதிக உப்பு கொண்ட சோஸ் வகைகள் இந்த தடையின் கீழ் வருகின்றன. மேலும் சுவிங்கம், லாலிபாப், ஜெலி வகைகள், அதிக சர்க்கரை கொண்ட இனிப்புகள், காபனேற்றப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்ட பானங்களுக்கும் விற்பனை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மாணவர்களை சிறுவயது முதலே தொற்றா நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை ஊக்குவிக்கவும் அவசியமானது என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.